ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் ஹெரால்ட். திஸ் இஸ் சஷ்டிகுமார். ஸோ நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக உள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஹிஸ்ட்ரியோட க்ரோனாலஜி கிளாஸ். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியோட க்ரோனாலஜி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்றேன். பொதுவாக ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கிறப்போ நமக்கு அதில் பல பிரச்சனை இருக்கும். என்னென்னா நம்ம ஒரு டாபிக் எடுத்து படிப்போம், அப்படியே ஃப்ரண்ட்டில் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க, பேக்கில் படித்தது மறந்துக்கிட்டே வரும். இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான க்ரோனாலஜி நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன் நமக்கு ஹிஸ்ட்ரி டீச் பண்ணவங்க கூட என்ன சொல்ல மாட்டாங்கன்னா அந்த க்ரோனாலஜியை ப்ராப்பராக நமக்கு டீச் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் அதுலேயே வந்து நிறைய லேக் ஆஃப் கிளாரிட்டி வந்து டீச்சர்ஸ்குள்ளேயே இருக்குது. எந்த புக்கை ரெஃபர் பண்ணுறது, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு அகாடமி எடுத்திங்கன்னா ஒவ்வொரு அகாடமியில் ஒவ்வொரு இயர் கொடுப்பாங்க. ஸோ எந்த இயரை ஃபாலோ பண்ணீங்க, டிஃப்ரெண்ட் அகாடமிஸ் நீங்கள் டெல்லி பக்கம் போனீங்கன்னா அவங்க ஒரு இயர் கொடுப்பாங்க, எதை படிக்கிறதுன்னு தெரியாது. என்சிஆர்டியில் ஒரு இயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்க்கெல்லாம் தான் இதை வந்து நம்ம ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த க்ரோனாலஜி வந்து நான் எதை பேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நமக்கு கேட்டிருக்காங்கல்ல, அதை பேஸ் பண்ணி என்சிஆர்டியில் இருக்கிற இயர்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி அண்ட் அது இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலுக்கு இருக்குது பார்த்தீங்களா புக்ஸ், சில புக்ஸ், அந்த புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வந்த க்ரோனாலஜி தான் இந்த க்ரோனாலஜி. இந்த க்ரோனாலஜி தான் டெல்லியில் வந்து நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி ஆஸ்பிரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதில் கொடுக்குற இயரும் உங்கள் அகாடமியில் கொடுக்குற இயரும் மிஸ்மேட்ச் ஆனாலும் அதை கவலைப்பட வேணாம். இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து சில புக்கில் 500 பிசின்னு இருக்கும், சில இதில் 430 பிசின்னு இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை அது வந்து ஒன்றும் பெரிய மேஜர் எரர்லாம் இல்லை. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா நம்ம கொடுக்குற இயரை நீங்கள் ஸ்டிக் டு சிலபஸை நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அண்ட் இது கூட நம்ம அடுத்து என்சிஆர்டி கிளாஸஸ் நம்ம எடுக்கிறப்போ நான் அங்கங்கே இயர் வந்து நடுவில் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ இப்போ நான் கொடுக்குற இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கிற இயர். என்சிஆர்டியில் கொடுத்த சில இயர்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கான்ட்ரவர்சியாக வரும், அதை நான் அந்தந்த டாப்பிக்லேயே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு வருவேன். ஸோ எதை பற்றியும் ஒரி பண்ண வேணாம். ஸோ இந்த க்ரோனாலஜி கிளாஸ் படிக்கிறப்ப தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு ஒயிட் ஷீட் எடுங்க. ஒயிட் ஷீட் எடுத்து அப்படியே பேரலெல்லாம் என் கூட என்ன பண்ணுங்கள், எழுதிட்டே வந்து எடுத்து வைங்க. ஸோ இந்த க்ரோனாலஜியை நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறமா டெய்லியும் காலையில் எழுந்த உடனே அதை வந்து நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் அதை படித்து மனப்பாடம் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒரு 20 days இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஹிஸ்ட்ரியோட க்ரோனாலஜி வந்து நமக்கு மைண்டில் வரும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக கண்டெம்பரரி வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க, புத்தாவோட கண்டெம்பரரி யாருங்கிற மாதிரி. அப்போ நமக்கு மைண்டில் வந்து நமக்கு அது யோசிக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த க்ரோனாலஜி வந்து இம்பார்ட்டன்ட். சி கைஸ், நிறைய அகாடமியில் என்ன சொல்கிறாங்கன்னா க்ரோனாலஜி பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறாங்க, விச் இஸ் வெரி ராங். அப்படி யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா முதல்ல அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த க்ரோனாலஜி பற்றி ஒரு சின்ன விஷயம். இப்போது ஹிஸ்ட்ரியை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக ஒரு மரம் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த மரம் அதுக்கப்புறம் வந்து கிளைகள் இருக்கும், சப்கிளைகள் இருக்கும், அதுக்கப்புறம் இலை இருக்கும், பூ இருக்கும், காய் இருக்கும், கரெக்டாக? அந்த மாதிரி தான் ஒரு ஹிஸ்ட்ரியை நீங்கள் படிக்கணுன்னா முதல்ல அந்த ஸ்டெம் ஆஃப் தி ட்ரீ, அதுதான் இந்த க்ரோனாலஜியை தெளிவாக படிக்கணும். யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க, இப்போ வந்து ஹரியங்கா டைனாசிட்டி, அடுத்து சிஷுநாகா டைனாசிட்டி, நந்தா டைனாசிட்டி, மௌரிய டைனாசிட்டி, இவங்க 4 பேரும் அடுத்தடுத்து ஆர்டரில் வந்திருப்பாங்க. அப்போ இதை முதல்ல படிக்கணும். அதுக்கப்புறமா ஹரியங்கா டைனாசிட்டிக்குள்ளே யார் யாரெல்லாம் வந்தாங்க, ஸோ பிம்பிசாரா, அஜிதசத்ரு, உதயின், நாகடசகா இவங்களாம் இருக்காங்களே. ஸோ அடுத்த லேயர் இதை படிக்கணும். இப்போது பிம்பிசார் என்ன பண்ணார், இதுதான் கிளைகளோட சப்கிளைகள். அடுத்து அவங்க பீரியடில் ஏதாவது காயின்ஸ் ஏதாவது இருந்ததா இல்லையா, இல்லை என்னென்ன மாதிரியான சோஷியல் கண்டிஷன்லாம் இருந்தது, இதை பற்றி படிக்க தான் சப்கிளைகள். ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் க்ரோனாலஜியோட அந்த ஸ்டெம் அதை தெளிவாக படிச்சிங்கன்னா ராஜாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட பொலிட்டிக்கலை பற்றி மைல்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை நீங்கள் தூணிங்கனாலே போதும். இந்த ஹிஸ்ட்ரி வந்து இப்படி தான் நம்ம வந்து ஜென்ரலாக படிக்க முடியும். ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். சரி, ஜென்ரலாக ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம 3 கேட்டகரியாக பிரிப்போங்க. ஒன்று ப்ரீ ஹிஸ்ட்ரி, இன்னொன்று ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, இன்னொன்று ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா எந்த விதமான லிட்ரரி எவிடன்ஸும் உங்களுக்கு கையில் கிடச்சிருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை நம்ம கண்டிப்பாக இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு வர முடியாது, அதை வந்து நம்ம ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அப்போது இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரியில் எதெல்லாம் வரும்னா, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குங்க. ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு நான் கேட்டாலே கிளாஸில் கிட்டத்தட்ட ஒரு 6 yearsஸாக ஹிஸ்ட்ரி டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரீ ஹிஸ்ட்ரினா டேரெக்டாக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றாங்க. அப்போது அந்த டாப்பிக்கோட டெப்த்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ உங்களுக்கான எந்த விதமான ஒரு எழுதப்பட்ட எவிடன்ஸுமே இருக்காது. ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நமக்கு ஏதாவது எழுதி வச்சுருப்பாங்கல்ல, ஸ்கிரிப்டெல்லாம் கிடச்சிருக்குல்ல. அப்போது ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா லிட்ரரி எவிடன்ஸ் இருக்கும், ஆனால் அதை டெசிபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இந்த மாதிரி சீல்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாடு மாதிரிலாம் வரைஞ்சிருப்பாங்க, ஒரு மனுஷன் நின்று ஈட்டியை கையில் வச்சுருக்க மாதிரி
சொல்லியிருப்பாங்க. ஸோ என் கண்ணுக்கு ஒரு மனுஷன் ஈட்டியை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், உங்கள் கண்ணுக்கு இன்னொருத்தர் 3 கொம்புல சிவன் மாதிரி, அதாவது புரோட்டோ சிவா மாதிரி உட்காந்துருப்பாரு. அப்போ என்னென்னா ஒவ்வொருத்தவங்க கண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியுதா? அப்போ விஷயம் என்னென்னா இதை ப்ராப்பராக நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியாது. ஒவ்வொரு ஹிஸ்டாரியனும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, அதுதான் சொல்கிறாங்க. அப்போ லிட்ரரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் அதை டெசிபர் பண்ண முடியாது. இதுதான் புரோட்டோ ஹிஸ்ட்ரி, விச் மீன்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அப்போ ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னோம்னா ஸ்டோன் ஏஜ். அந்த காலத்தில் மனுஷங்க எதை யூஸ் பண்ணி வாழ்ந்துருப்பாங்க? கல்லை வச்சு தானே வாழ்ந்துருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் வச்சு தானே நம்ம ஸ்டோனேஜெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அப்போது இதை யூஸ் பண்ண டூலுக்கு எங்கேயாவது ஏதாவது எழுதி வச்சு வரைஞ்சி வச்சாங்கன்னா எந்த விதமான எழுதுன வரைஞ்ச எவிடன்ஸ் இல்லை. அதனால தான் இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ நோ லிட்ரரி எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுமே இருக்குங்க. அதாவது லிட்ரரி எவிடன்ஸும் இருக்கும், அதே மாதிரி திங்ஸையும் என்ன பண்ணியிருப்பாங்க, டெசிபர் பண்ணியும் வச்சுருப்பாங்க. டெசிபர்னால் நம்மளால் அதுலேருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சொல்கிறது தான் டெசிபர்ட். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மௌரியனில் நமக்கு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு லிட்ரரி எவிடன்ஸ் தானே, எழுதி தானே வச்சுருக்காங்க. அதை நம்ம படித்து நம்ம அதை டெசிபர் பண்ண முடியுதில்ல. அப்போ அதெல்லாம் ஹிஸ்ட்ரி கீழே வரும். ஸோ இப்படி தான் ஹிஸ்ட்ரியை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க: ப்ரீ ஹிஸ்ட்ரி, புரோட்டோ ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி. ஃபைன். இப்போ ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மேஜராக ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் மொத்தம் நமக்கு 4 இருக்கும்: பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், சால்கோலித்திக். இது 4மே வரும். பட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3 மட்டும் பார்க்குறோம். ஏன் இந்த 4த்தை நான் பின்னாடி போட்டுருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். பாலியோ அப்படின்னா ஓல்டுன்னு அர்த்தம், லித்திக் அப்படின்னா ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஓல்டு ஸ்டோன் ஏஜ். அதே மாதிரி மீசோனா மிடில் அப்படின்னு அர்த்தம், லித்திக்னா ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மிடில் ஸ்டோன் ஏஜ். நியோன்னா நியூ லித்திக், அதாவது நியூ ஸ்டோன் ஏஜ். இப்படி தான் பிரிக்கிறாங்க. அப்போ இந்த பாலியோலித்திக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 லட்சம் வருஷத்துலேருந்து 10,000 பிசிஇ வரலும் நமக்கு இருக்கும். இந்த பிசிஇ ஏடியை பற்றி கவலைப்படாதீங்க, என்சிஆர்டியோட ஃபஸ்ட்டு சாப்டரில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அங்கே போய் நீங்கள் பாருங்கள். ஃபைன். பாலியோலித்திக்கில் மொத்தம் 3 பிரிக்கலாம்: லோவர் பாலியோலித்திக், மிடில் பாலியோலித்திக், அப்பர் பாலியோலித்திக். லோவர் பாலியோலித்திக் அப்படின்னு எடுத்திங்கன்னா 5 லட்சம் வருஷத்துலேருந்து 50,000 பிசிஇ வரலாம். ஸோ பிசிஇ அப்படின்றக்கப்போ ரிவர்ஸில் வருங்க. 5 லட்சம், 4 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம், 10,000, 8,000 இப்படி வரும். ஏடியில் வரப்போ அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் வரும். 1, 2, 3, 4 இது ஏடி. பிசியில் டிசெண்டிங் ஆர்டரில் வரும். அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மிடில் பாலியோலித்திக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3,85 இயர்ஸ்லேருந்து 1000 இயர்ஸ்லேருந்து 40,000 பிசி, 40,000 பிசி வரல இருக்குது. அப்பர் பாலியோலித்திக் வந்து 40,000 பிசிலேருந்து உங்களுக்கு 10,000 பிசி வரணும் உங்களுக்கு இயர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீசோலித்திக். மீசோலித்திக்னா மிடில் ஸ்டோனேஜ்னு நம்ம சொன்னோம். ஸோ 10,000லேருந்து 6,000 பிசியில் நமக்கு மிடில் ஸ்டோனேஜ் இருக்குது. நியோலித்திக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ ஸ்டோனேஜ், அது வந்து 6,000லேருந்து நமக்கு 3,000 பிசி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சால்கோலித்திக்கை பார்க்கல, நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு போகிறோம், புரோட்டோ ஹிஸ்ட்ரி. சார் அப்போ டேரெக்டாக வந்து அப்போ சால்கோலித்திக் வரலையானா அப்படி இல்லைங்க. இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ சென்னை இருக்குது, பக்கத்தில் காஞ்சிபுரம் இருக்குது. சென்னை நமக்கு பெருசாக வெளியில் தெரியுதா இல்லை காஞ்சிபுரம் வெளியில் தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் வெளியே தெரியுங்க. ஏன்னா அது ஒரு சிட்டி. காஞ்சிபுரம் பெருசாக நமக்கு வெளியில் தெரியல. அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிறது ஒரு சிட்டி மாதிரி, அதே டைமில் பேரலாக சால்கோலித்திக் கல்ச்சருங்கிறது ஒரு வில்லேஜ் மாதிரி. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம இப்போ இங்கே பேசலை. இப்போ இப்படி எடுத்துக்கலாம், சென்னை அழிஞ்சிருச்சு, காஞ்சிபுரம் தான் இப்போ பெருசாக தெரியும். கரெக்டாக சென்னை பெருசாக அழிஞ்சிருச்சுன்னு வைங்க. இப்போ காஞ்சிபுரம் அன்றைக்கி தெரியுது. அந்த மாதிரி தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இங்கே அழிஞ்ச உடனே நமக்கு சால்கோலித்திக் வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. அதனால தான் இங்கே நான் டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்போ இங்கே வாங்க புரோட்டோ ஹிஸ்ட்ரி. இதில் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் சொல்லுவோம். இயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தோராயமாக 2600லேருந்து 1800 பிசி அப்படின்னு நம்ம போடலாம். சில புக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன போட்டிருப்பாங்க, பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன், இதுக்கான இயர் வந்து 2600லேருந்து 1900 போட்டிருப்பாங்க. ரெண்டுமே நமக்கு ரைட்டு தான். அதே டைமில் இந்த இயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து டாமினன்ட் ஃபேஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹராப்பனில் நமக்கு 1300 வரலுமே நமக்கு போயிருக்கும், லேட் ஹராப்பனில். அதனால் பயப்பட வேணாம், ஒரி பண்ண வேணாம். இங்கே நம்ம கொடுத்துருக்க இயர் இதுக்கு கான்ட்ரடிக்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து டாமினன்ட் ஃபேஸ் எப்படி நம்ம இங்கே கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் டாமினன்ட் ஃபேஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இதை நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம்: ஏர்லி ஹராப்பன், மெச்சூர் ஹராப்பன், லேட் ஹராப்பன் பிரிக்கலாம். ஏர்லி ஹராப்பன் வந்து நமக்கு 3200லேருந்து 2200 பிசி வரலும். அடுத்து வந்து மெச்சூர் வந்து 2600லேருந்து 1900 வரணும். அடுத்து வந்து நமக்கு லேட் ஹராப்பன் 1900லேருந்து 1300 பிசி வரும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு சால்கோலித்திக் கல்ச்சர். ஸோ சால்கோலித்திக் கல்ச்சர் ஆல்ரெடி இருக்குது, அதோட டாமினன்ட் ஃபேஸ் நமக்கு 1800லேருந்து 1500 பிசியில் நமக்கு நடக்குது. ஸோ இதான் வந்து இந்த கதை.
ஸோ அடுத்து வந்து இன்னொன்று சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம கான்செப்டாக வந்து நம்ம ஒன்று நம்ம டீச் பண்ண முடியாது. இதை தான் நம்ம என்சிஆர்டியில் நம்ம டீச் பண்ண போகிறோம். அதனால் இங்கே வெறும் குரோனாலஜி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் அப்படியே பேரலாக நோட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரியன்ஸ். ஸோ இப்போ இங்கே நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இந்த பேலியோலித்திக்கில் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் மனுஷங்க பெரிய பெரிய கல்லை வச்சுக்கிட்டு இப்போ எடுத்துக்கலாமே, ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து நமக்குள்ளோட பேசிக் நீடை சாப்பிட்றது தான் கரெக்டாக. அப்போ சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ஒன்று ஹண்டிங் பண்ணுவோம், இல்லை கேதரிங் பண்ணுவோம், வேட்டையாடுவோம், இல்லை ஏதாவது ஒன்று கேதர் பண்ணி பொறுக்கிட்டு வந்து எடுத்து நம்ம சாப்பிடுவோம் கரெக்டாக. அப்போ ஹண்டிங் பண்ணுறப்போ எனக்கு திடீர்னு பார்த்தா ஒரு மிருகம் வருது. அந்த மிருகத்தை நான் அடிக்கணும், எதை வச்சு அடிப்பேன்? ஏதோ ஒரு கல் ஏதோ ஒன்று தான் எடுத்து அடிப்பேன் கரெக்டாக. அப்போ கையில் கிடைக்கிறத தான் எடுத்து அடிப்பேன். அப்போ ஸ்டோன் டூல் ரொம்ப பெருசாக இருக்கும் பேலியோலித்திக்கில். அடுத்து மீசோலித்திக்கில் மிடில் ஸ்டோனேஜில் நமக்கு என்ன ஆகும்னா, டூல்ஸ் எல்லாரோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதாவது டூல்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து மைக்ரோலித்தா, அது ரொம்ப ஷார்ப்பான டூல்ஸ். இப்போது பெரிய கல் எடுத்து என்னால் அடிக்க முடியாதுல்ல, அப்போ ஈட்டி மாதிரி இருந்தால் ஈஸியாக எரியலாம்ல. ஸோ அந்த மாதிரி டூல்ஸ் வரும். ஸோ இப்படி போயிட்டுருக்க டைமில் அது என்ன சார் நியோலித்திக்கு அப்படின்னா, நியூ ஸ்டோனேஜ்னு சொன்னோமா. அப்போ புதுசாக என்னமோ ஒன்று நடந்திருக்கு. என்ன சார் நடந்திருக்குன்னா, அப்போ ஸ்டோனை வச்சு எடுத்து அடித்து மிருகத்தை வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஆளுங்க திடீர்னு கேதர் பண்ணுறாங்க. ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க, தூக்கி போடுறாங்க. அந்த கொட்டையிலேருந்து முளைச்சி ஒரு செடி வந்துருச்சு. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஓகே அப்போ அதை புதைச்சி வச்சா முளைக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்போ தான் க்ரியேட் ஆகுது. அதாவது கல்ச்சர். என்ன கல்ச்சர்? அக்ரிகல்ச்சர். அப்போ இதே ஒன்று கல்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க சாப்பிட்ட கொட்டையை போடுறாங்க, திருப்பி அது மரமாக வந்து கொடுக்குதுல. அப்போ நியோலித்திக் பீரியடில் தான் நமக்கு என்ன க்ரியேட் ஆகுது? அக்ரிகல்ச்சர் உருவாகுது. அதனால தான் இது நியூ ஸ்டோனேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் நம்ம இந்த ஆர்டர் படி போனோம்னா. அடுத்து உங்களுக்கு தெரியுங்க, ஜென்ரலாகவே இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம நிறையா சொல்லுவோம். வந்து பிரான்ஸ் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். இதை வந்து ஏன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிவிலைசேஷன்னா ஜென்ரலாக என்ன? ஸோ சிவிலைசேஷன்னா நாகரிகம் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக மீன் பண்ணுவோம். அப்போது இண்டஸ் ரிவர் ஓடிக்கிட்டு இருக்க அந்த ரீஜன், அதாவது இந்தியா பாகிஸ்தான் பவுண்ட்ரி, அந்த ரீஜனில் பவுண்ட்ரின்னு கூட சொல்ல முடியாது, நம்ம அந்த பக்கம் அந்த பாகிஸ்தான் பக்கம் தான் நமக்கு சொல்ல போனால் இருக்கும் ஜென்ரலாக. அப்போது இண்டஸ் ரிவர் ஓடிக்கிட்டு இருக்க அந்த ரீஜனில், அந்த ரீஜன் எப்படி இருக்கும் ஜென்ரலாக? வேலினால பள்ளத்தாக்கு, ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்கிற ஏரியா இதுதான் வேலி. அப்போது அதில் ஒரு சிவிலைசேஷன் உருவாகுது. அந்த சிவிலைசேஷன் பேர் தான் என்னது? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ சொல்லப்போனால் ஒரு சிட்டி மாதிரி. அது ஏன் வந்து நம்ம நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ரிவர் ஓரத்தில் போய் செட்டில் ஆகியிருப்பாங்க. அது கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு நிறைய அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து இப்போ நம்ம பேசுகிறோம்ல, ரோடெல்லாம் நமக்கு குட்டி குட்டியாக இருக்குல்ல, 33 ஃபீட்டுக்கு ரோடு, 33 அடிக்கு ரோடு போட்டிருப்பாங்க. கரெக்டாக ரோடு எப்படின்னா 4 ரோடு மாதிரி இருக்கும். அதில் வீடெல்லாம் இருக்கும் அழகாக. வீடு 1 மாடி 2 மாடி 3 மாடி அப்படி இருக்கும். ஸோ வீட்டுக்கு ட்ரைனேஜ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. அதே மாதிரி அப்பர் டவுன் லோவர் டவுன் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கிரானரிஸ் இருக்கும், அதாவது நெல், இந்த மாதிரி நெல் இல்லை தானியங்களை சேகரிக்கக்கூடிய கிடங்குகள் இருக்கும். அப்போது இப்போல்லாம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி மாதிரி இருக்குல்ல, அந்த அந்த தானியத்தை சேகரிக்கிற அந்த கிடங்குக்கு கீழேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்கான குவார்ட்டர்ஸ் இருக்கும், ஒர்க்மென்ஸ் குவார்ட்டர்ஸ். அப்போது இதை பார்த்தா ஒரு சிட்டி ஃபீல் வருதில்ல. ட்ரைனேஜ் இருக்கும், மேன்ஹோல்ஸ் இருக்கும் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில். அப்போது இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரு சிவிலைசேஷன், ஒரு நாகரிகம் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இண்டஸ் வேலி. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்தீங்கன்னு வைங்களேன், இப்போ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அழியிறப்போ நமக்கு அதுக்கு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. அதாவது காட்டு தீயால் அழிஞ்சுது, இல்லை ஃப்ளட்டு வந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க, இல்லை ஆரியனோட இன்வேஷன் வந்தது அதனால் அவங்க இறந்து போனாங்க, அப்படிலாம் நிறைய தியரிஸ் இருக்குங்க. அப்போது யார் இந்த ஆரியன்? ஆரியனா ரஷ்யன் லாங்குவேஜில் ட்ராவலர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவங்களாம் யாருன்னா, நம்ம சென்ட்ரல் ஏஷியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரல் ஏஷியா ஸ்டெப்பீஸ் கிராஸ்லேண்ட் அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு நொமாடிக் ட்ரைப் மாதிரி என்ன பண்ணுறாங்க, நாடோடிகள் மாதிரி அப்படியே வராங்க. அவங்க தான் யார்? இந்த ஆரியன் அப்படிங்கிற அந்த ஒரு குரூப். அவங்க வந்து எந்த வழியாக வருவாங்க? இந்த கைபர், போலான் அந்த மாதிரி இந்த பாஸ் வழியாக என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ள வராங்க. அதாவது இது ஒரு தியரி. என்ன தியரினா, இண்டஸ் வேலி பீப்புளை ஆரியன்ஸு ஒரு பேட்டில் மூலமாக அவங்களெல்லாம் கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு தியரியாகவே இருக்குது. ஏன்னா நம்ம சொன்னால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அழிஞ்சதுக்கு நிறைய காரணம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லப்பட்ட காரணத்தில் இதுவும் ஒரு காரணம். ஸோ இப்போ ஆரியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ ஆரியன்ஸ் உள்ளே வந்த உடனே இதை நமக்கு 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஏர்லி வேதிக் பீரியட், இன்னொன்று லேட்டர் வேதிக் பீரியட். ஏர்லி வேதிக் பீரியட்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1500 BCலேருந்து 1000 BC வரலும் நடக்கும். அதே மாதிரி லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு நீங்கள் போகிறப்போ 1000லேருந்து 500 BC
சில பேர் 6th century அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். அப்போது இதில் நமக்கு ஏர்லி வேதிக் லேட்டர் வேதிக்குன்னு இருக்குது. இதில் நீங்கள் படிக்கிறப்போ பொலிட்டிக்கல், சொசைட்டி, எக்கனாமிக் இந்த ஆஸ்பெக்ட்லாம் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஸோ ஒரி பண்ண வேணாம். ஸோ அதுக்கு அடுத்தபடி போனீங்கன்னா 6th century தானே கிட்டத்தட்ட அது. ஸோ 6th century BCயில் தான் நமக்கு என்ன உருவாகும். இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ ஆரியன்ஸ் இவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் ஆரியன்ஸ் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி அவங்க வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ஒரு பர்சன், கரெக்டுங்களா? ஆனால் அன்றைக்கி அவங்க நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு பர்சன்ஸ். அப்போ என்ன விஷயம்னா இப்படி புரிஞ்சுக்கங்க, நிறைய யாகங்கள்லாம் பண்ணுவாங்க. அதாவது ராஜசூய யாகம், வஜபேய யாகம், அஸ்வமேத யாகம் அப்படிலாம் நிறைய யாகம் பண்ணுவாங்க. அந்த யாகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அஸ்வமேத யாகத்துலலாம் உங்களுக்கு குதிரையை போட்டு எரிப்பாங்க. எரித்து சொல்லப்போனால் பார்பிக்யூனேஷன் அதான் சாப்பிடுவாங்க, பிபிக்யூ. அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ சிலருக்கு அது பிடிக்கல. ஸ்டெரைல் கவுஸ்லாம் உள்ளே போட்டு எரிக்க ஆரம்பிப்பாங்க. மலட்டு தன்மை உள்ள கவுஸ்லாம் எரிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க பொருட்களெல்லாம் உள்ளே போட்டு எரிப்பாங்க. இதெல்லாம் வந்து சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும்ல. அப்போது என்னடா அவங்க பயங்கரமாக அந்த மாதிரி கொள்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு 2 பேர் வராங்க. அவங்க தான் புத்தரும் மகாவீரரும். ஒருத்தவங்க ஒரு அனிமலை கொள்வது பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் புத்திசம் உருவாக ஆரம்பிக்குது. அப்போ ஆரியன்ஸ் கேட்டகரி பீப்புள் ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கடத்தில் தான் நமக்கு என்ன உருவானுச்சுன்னா, நிறைய இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியோட ரெப்ளிகேஷனாக தான் வந்து அன்றைக்கி வந்து நடந்தது. ஜாதி, அதாவது நமக்கு தெரியும், அதாவது ஆன் தி பேசிஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வேதிக் பீரியடில் தான் நமக்கு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆக்குபேஷனாக நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும் ஜென்ரலாக. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், அதாவது ஒரு தொழில் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் பர்த்தில் நமக்கு உருவாயிருக்கு. அதாவது பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ராஸ் அப்படின்னு நமக்கு லேட்டர் வேதிக் பீரியடில் நமக்கு ஆன் தி பேசிஸ் ஆஃப் பர்த், அதாவது பிறப்பின் அடிப்படையில் பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள், அவங்களோட ஷோல்டர்லேருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள், தொடையிலிருந்து பிறந்தவர்கள் வைஷ்யர்கள், பாதத்தில் பிறந்தவர்கள் சூத்ரர்கள். இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தியரிஸ்லாம் நமக்கு வந்ததில் இதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுறது தான் புத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களும் மகாவீரரும் உள்ளே வராங்க. ஸோ அப்படி உள்ளே வந்தப்போ தான் இந்த ரைஸ் ஆஃப் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நமக்கு ஒரு கேட்டகரி உள்ளே வருது. ஸோ புத்திசம், ஜெயினிசம், அஜீவிகாஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஜென்ரலாக உள்ளே வருது. அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு அர்பனைசேஷனுங்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சொல்லுவோம். செகண்ட் அர்பனைசேஷன் அப்படிங்கிறப்போ நமக்கு மகதாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு 16 ஸ்டேட்ஸ் இருக்குங்க. ஸோ 16 ஸ்டேட்ஸ்னால் நமக்கு அதில் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் நம்ம யாரை சொல்லுவோம்னா மகதா. இவங்க கூட நிறைய ஸ்டேட்ஸ் இருக்காங்க. அதாவது அங்கா, வஜ்ஜி, மல்லா, செடி, அவந்தி, ஸோ குருவம்சம், பாஞ்சாலா, இந்த மாதிரி ஒரு 16 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் பவர்ஃபுல் இந்த மகதா. அவங்க வந்து 600லேருந்து 300 BC வரணும் ஜென்ரலாக இருக்காங்க. ஸோ இந்த மகதாவை ரூல் பண்ண ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டைனாசிட்டி தான் ஹரியங்கா டைனாசிட்டி, சிஷுநாகா டைனாசிட்டி, நந்தா டைனாசிட்டி, மௌரிய டைனாசிட்டி. அதாவது HSNM அப்படின்னு நம்ம கோட்வேர்டு செட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு குரோனாலஜி படிக்கிறப்ப கோட்வேர்டு செட் பண்ணி படிங்க. நான் இதுக்கு என்ன சொல்லுவேன்னா, குரோனாலஜி செட் பண்ணுறப்போ இதை பர்சனலாக எடுத்துக்க கூடாதுங்க. நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறது தான் எடுத்துக்கிறோம். என்னங்க நீங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான தலைவரை நீங்கள் வந்து இப்படி பேசிட்டீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. நம்ம படிக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். எல்லா தலைவர்கள் மேலேயும் நமக்கு ஒரு மரியாதை இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த குரோனாலஜி நம்ம செட் பண்ணுறோம். HSNM ஹரியங்கா, சிஷுநாகா, நந்தா, மௌரியா. அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நரேந்திர மோடி படித்தார். இதுதான் கோட்வேர்டு. அப்போ HSNM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நரேந்திர மோடி படித்தார். ஹரியங்கா, சிஷுநாகா, நந்தா, மௌரியா 4 டைனாசிட்டி முடிஞ்சுங்களா? அடுத்து பாருங்கள், ஹரியங்கா டைனாசிட்டி 554 BCயில் நமக்கு ஆரம்பிக்குது. ஜென்ரலாக அந்த மகதா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 554லேருந்து 185 BCக்குள்ளே நமக்கு கன்ஃபைன்ட் ஆயிரும். அடுத்து பாருங்கள், ஹரியங்கா டைனாசிட்டிக்குள்ளே இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்களேன், நான் சொல்கிறேன். ஹரியங்கா டைனாசிட்டி பிம்பிசாரா, அஜிதசத்ரு, உதயின், நாகடசகா. அடுத்து வந்து நமக்கு யார் வருவா, HSA சிஷுநாகா, காலாஷோகா. அடுத்து யார், HSN நந்தாவில் யார், மகாபத்மநந்தா, தனானந்தா. அடுத்து நமக்கு யார் லாஸ்ட்டாக இருக்கா, நமக்கு இந்த மௌரியன் இருக்காங்க. மௌரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே முதல்ல நமக்கு யார் வருவா, இந்த சந்திரகுப்த மௌரியா, பிந்துசாரா, அசோகா, பிரிகத்ரத். புரியுதுங்களா? இப்போது இது எப்படி நான் வந்து மைண்டில் வந்து எனக்கு அது ஃப்ளோவாகவே அப்படியே வரும். அப்போது எனக்கும் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. இதை நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று செட் பண்ணி இதை நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் எப்படி செட் பண்ணேன் அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன். அதாவது இப்படி புரிஞ்சுக்குங்க. இது வந்து நீங்கள் இமேஜின் பண்ணணும். ஒரு மூவி பார்க்க போகிறீங்க, கரெக்டாக? அந்த மூவியில் ஹீரோ அஜித். ஸோ அஜித்த சத்ரு, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த அஜித் மூவியை பார்க்க போகிறீங்க. பார்க்க போகிறப்போ அங்கே வந்து ஒரு மூவியில் வந்து ஒரு சாங் ஒன்று ஓடுது. அது என்ன சாங்னா, இந்த பிம்பிலிக்கு பிலாப்பின்னு ஒரு சாங் ஒன்று வரும்ல, நம்ம சிவகார்த்திகேயன் கூட நடிச்சிருப்பார்ல, அந்த சாங் மைண்டில் வச்சுங்க. ஸோ அந்த பிம்பிலிக்கு பிலாப்பி சாங்கில் அஜித் டான்ஸ் ஆடுறாரு. அப்போது
யார் இருக்கானா அந்த படத்துக்கு ஆக்சுவலாக யார் ப்ரொடியூசர்னா நம்ம உதயன் தான் அப்படின்னு எடுத்துங்க, நம்மளோட டெபுட்டி சிஎம் அதான் உதயன். அப்போ பிம்பிசாரா அந்த சாங்கு யார் ஹீரோ? அஜித் சத்ரு. ஸோ உதய் அவர் தான் வந்து ப்ரொடியூசர், கரெக்டாக? ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்க போனால் தேட்டரில் ஒரு பாம்பு வந்துருச்சு, நாகம். ஸோ நாகடசகா 4 இது முடிஞ்சா. அடுத்து பாருங்கள், இந்த பாம்பு வருது, அந்த தேட்டரில் ஒரு குழந்தை இருக்குது, சிஷு. அந்த குழந்தைய கொத்துறதுக்கு பாம்பு வருது, ஆனால் குழந்தைய கொத்தலை. உடனே எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏன் இந்த குழந்தைய கொத்தலைன்னா அங்கே வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க யாருன்னா நந்தா. அதாவது இப்படி புரிஞ்சுக்கோங்க, மூவி பார்க்க போகிறப்ப குழந்தைய பாம்பு கொத்த வருது, அப்போ ஒரு பொண்ணு அந்த பாம்பை பிடிச்சி தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அந்த பொண்ணு பேர் தனம், ஓகேவா? ஸோ இதுதான் கதை. இப்போ பாருங்கள், பிம்பிசாராவா பாட்டு, பிம்பிலிக்கு பிலாப்பியா, அஜித் மூவியா, ஸோ உதய் ப்ரொடியூசரா, நாகப்பாம்பு வருதா, பாம்பு வந்து யாரை கொள்ள வருது, சிசுவை கொள்ள வருதா. அடுத்து டேரெக்டாக எங்கே போயிருங்க, கீழே போயிருங்க. அந்த பொண்ணு பேர் என்ன? தனம். ஸோ தனநந்தா முடிஞ்சா. இப்போது பாம்பு பிடிச்சி தூக்கி போட்டோன்னா அந்த தேட்டருக்கு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து காலனையே ஜெயிச்சவன், எமனையே வென்றவன்டா அப்படின்னு இந்த குழந்தைய பார்த்து சொல்கிறாங்க. அதனால் கால அசோகா இங்கே வந்துடணும். அதே மாதிரி நீ இந்த பாம்பை பிடிச்சி தூக்கி போட்டனால இந்த தனத்துக்கு வந்து நீ வந்து சாதா தனம் இல்லை, நீ வந்து மகா பத்ம தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மகா பத்ம நந்தா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு குரோனாலஜி வந்து நீங்களே உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த இயர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், இயர்ஸ் நான் சொல்லணுங்கிற எந்த இதுவும் இல்லை. இதில் இருக்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா பிம்பிசாரா வந்து நமக்கு வந்து கண்டெம்பரரி ஆஃப் இந்த புத்தா அண்டு மகாவீரா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிம்பிசாரர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக நமக்கு தெரியும், இவர் வந்து ஹரியங்கா டைனஸ்டி நமக்கு ஃபவுண்ட் பண்ணி, இவன் ஆக்சுவலாக உங்களோட கிராண்ட் ஃபாதர் தான் அதை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஹீ லேட் தி ஆக்சுவல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். அதே மாதிரி இவரோட கேபிட்டல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜகிரிகால தான் இவரோட கேபிட்டல் ஜென்ரலாக இருக்கும். அடுத்து வந்து இந்த அஜித் சத்ரு, இவர் பீரியட் நீங்கள் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் வந்து இவர் பீரியடில் தான் நமக்கு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. யாரோட பிரசிடென்ட்ஷிப்பில் அப்படின்னா மகா கஷப்பா இவரோட தலைமையில் இந்த இதில் தான் ஐ திங்க் வந்து சுத்த பிட்டக விநாயக பிட்டகெல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பைல் பண்ணி நமக்கு வச்சுருப்பாங்க. உதயனில் நடந்த முக்கியமான விஷயம்னா இவர் தான் இந்த நியூ கேபிட்டல் பாடலிபுத்திரா இருக்குது பார்த்தீங்களா, பாட்னா, அதை வந்து ஃபவுண்ட் பண்ணுவார். அடுத்து வந்து பாருங்கள், இந்த சிஷுநாகா, நாகரசகா பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அடுத்து சிஷுநாகா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் என்ன பண்ணிடுவார், கேபிட்டலை வந்து வைஷாலிக்கு ஷிஃப்ட் பண்ணுவார். அடுத்து வந்து கால அசோகா, அதே மாதிரி அவர் வந்து இது ஒன்று பண்ணியிருப்பார், அந்த அவந்தியை வந்து மகதா கூட அனெக்ஸ் பண்ணியிருப்பாருங்க சிஷுநாகா. இது 2 தான் மேஜரான இன்ஃபர்மேஷன். கால அசோகா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலில் வைஷாலி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நமக்கு பிரசிடெண்ட் யாராக இருப்பாங்கன்னா சபகாமி, இவங்களோட தலைமையில் தான் இந்த பிரசிடென்ட்ஷிப் எடுத்து வந்திருப்பாங்க. இந்த டைமில் தான் நமக்கு புத்திசம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி பிரியும்னா 2 கேட்டகரியாக பிரியும். திரவிரவாதின் அப்படின்னு ஒன்று, மகா ஷங்கிகாஸ் அப்படிங்கிற இன்னொரு கேட்டகரி கீழே நமக்கு ஜென்ரலாக பிரியும். ஃபைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நந்தா டைனஸ்டி நமக்கு தெரியும் 345 to 321 BCE. ஸோ ஃபஸ்ட்டு நான் சத்திர டைனாசிட்டி தான் யார், இந்த நந்தா டைனாசிட்டி. இதில் ஃபஸ்ட்டு ரூலர் நமக்கு மகாபத்மநந்தா. இவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு பேரே இருக்குங்க, என்னென்னா உக்ரசேனா ஆர் எக்காரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தனநந்தா, இவங்களை வந்து அக்ரம்ஸ், அதே மாதிரி ஜாண்ட்ரம்ஸ் அப்படின்னு சில க்ரீக் ரைட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே டைமில் இந்த தனநந்தா பீரியடில் நமக்கு மேஜராக ஒன்று தெரிஞ்சுக்க வேணும், அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் இவங்களோட கண்டெம்பரரி இருக்கக்கூடிய ஒரு ராஜா. இவரை பற்றி சொல்லணும்னா நீங்கள் வந்து 356லேருந்து 326 BC வரலும் இவர் இருப்பார். இவர் ஆக்சுவலாக ஒரு மேசிடோனியன் கிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் இங்கே ஒரு இயர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இயர் என்ன அப்படின்னா 327 to 326 BCE. இவர் வந்து இந்தியாவில் பண்ண இன்வேஷன், இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு சண்டை ஒன்று போட்டிருப்பார். யாருன்னா போரஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் கூட, அந்த பேட்டில் பேர் கூட பேட்டில் ஆஃப் ஹைடஸ்பஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டில். ஸோ இங்கே தான் வந்து அவர் வந்து இந்த பேட்டில் வந்து போட்டிருப்பார். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தக்ஸிலா வந்து சரண்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ இதோட நம்ம இங்கே போகலாம். அடுத்து
மௌரியன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜராக நமக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு வந்து சந்திரகுப்த மௌரியா. ஸோ நமக்கு இப்படி புரிஞ்சுக்கோங்க, சந்திரகுப்த மௌரியா, பிந்துசாரா, அசோகா, பிரிகத்ரத். இந்த இடத்துல பிரிகத்ரத்துக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பார், அவர் பேர் தான் சுங்கா. இந்த சுங்கா பிரிகத்ரத்தை கொண்டுட்டு சுங்கா டைனாசிட்டியை இவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுவார். ஸோ அப்போ மௌரியன் டைனாசிட்டி முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு கிடைக்க போகிற டைனாசிட்டி சுங்கா டைனாசிட்டி. ஸோ இதை இங்கே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இங்கே உள்ளே போகலாம். இப்போ சந்திரகுப்த மௌரியா 321 to 297 BC. இவர் பீரியடாக நமக்கு பேரலாக இருக்கிற ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெம்பரரி வந்து செலுக்கஸ் நிக்கேட்டர் அப்படிங்கிற ஒரு பர்சன். இவர் யாருன்னா அந்த செலுக்கஸ் நிக்கேட்டர் அலெக்ஸோட ஒரு ஜென்ரல். அதே மாதிரி இவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா மெகஸ்தெனஸ் அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பார்ல, இண்டிகா அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பாங்கள்ல, அவரை வந்து அம்பாசிடராக வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஒரு பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்து இந்த சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ இவர் தான் மௌரியன் டைனாசிட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். ஆனால் யாரோட ஹெல்ப்பில் ஃபவுண்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமானது. சாணக்கியா அவர் இங்கே தான் வராரு. ஸோ இவரை ஆக்சுவலாக சாண்ட்ரோகோட்டஸ் அப்படின்னும் கூட க்ரீக் ஸ்காலர்ஸ் வந்து இவரை கூப்பிட்ருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து நமக்கு இவர் பீரியடில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இவர் வந்து ஜெயின் மதத்தை வந்து இவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டு சாளக்கியனா, அதாவது பசியிலேயே இறந்து போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இவர் எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஓகேங்களா? அதுதான் ஒரு பீரியடில் நடந்த இம்பார்ட்டன்ட். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாலே கண்ணா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிந்துசாரா. ஸோ பிந்துசாரா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரை வந்து இவருக்கு ஒரு பேர் இருக்குங்க, அமித்ரகத் அப்படின்னு ஒரு நேம் இருக்கும். ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக அஜிவிகா செக்டில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் நம்மளோட ஃபேவரட் யார், அசோகா பற்றி நமக்கு சொல்ல வேணும். அசோகா காம அசோகா, தம்ம அசோகா, சந்த அசோகான்னு 3 கேட்டகரி அவரோட வாழ்க்கையை பிரிப்பாங்க. ஸோ காம அசோகோட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபிசிக்கல் ப்ளஷர் அண்ட் லஸ்ட், அந்த காமத்தில் வந்து போதையில் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சண்ட அசோகா பயங்கரமாக சண்டை போட்டு எல்லாரையும் அடித்து வெட்டி வீழ்த்துவார். 1,00,000 பேருக்கு மேலே அந்த ரிவர் தௌலியில் வந்து கொலை பண்ணி ரத்தாரா ஓடும் அப்படின்லாம் வந்து நமக்கு ஹிஸ்டரியில் படிச்சிருப்போம். அடுத்து வந்து அந்த சண்டையை பார்த்துட்டு நம்ம அந்த கதையெல்லாம் ஸ்டோரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு மேலே இந்த ரத்தத்தை பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம யாரையுமே அடித்தே கொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவர் எடுத்துக்கிட்டு தான் தம்ம அசோகா. ஸோ அவரோட வாழ்க்கையை மொத்தம் 3 பிரிக்கலாம். இந்த கதை நமக்கு தெரியும். ஸோ இவர் வந்து நம்ம வேறு என்ன சொல்லலாம், தேவனம் பியாதசி அதெல்லாம் நமக்கு ஜென்ரலாக நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவரோட பீரியடில் முக்கியமானதுன்னா இந்த 3rd புத்திஸ்ட் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சிலை இவர் க்ரியேட் பண்ணியிருப்பார் அண்டர் தி பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் யாருன்னா, இது இம்பார்ட்டன்ட்ங்க 3rd புத்திஸ்ட் கவுன்சிலை ஆக்சுவலாக எங்கன்னா நம்ம பாடலிபுத்திரா இருக்கும் பார்த்தீங்களா, பாடலிபுத்திரா தான் நமக்கு கன்வே பண்ணியிருப்பார். ஒரே நிமிஷம். பாடலிபுத்திராவில் கன்வே பண்ணியிருப்பார். இந்த இதில் ப்ரிசைட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொகாலிபுட்ட திஸ்ஸா. அதே மாதிரி இந்த திரைப்பிட்டகா அப்படின்னு இருக்குல்ல, திரைப்பிட்டகா 3 பிட்டகாஸ், அது வந்து பாலி லாங்குவேஜில் இவர் என்ன பண்ணியிருப்பார், கோடிஃபை பண்ணியிருப்பாருங்க. இதுதான் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பிரிகத்ரத் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நமக்கு ஜென்ரலாக தெரியும், நமக்கு லாஸ்ட் மௌரியன் ரூலர் ஹூ வாஸ் கில்டு பை புஷ்யமித்ர சுங்கா. அது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ வேணா கூட இங்கே எழுதிக்கங்க, புஷ்யமித்ர சுங்கா அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இவர் மினிஸ்டர். ஸோ இப்போ இங்கே வாங்க, இந்த அசோகாவோட கண்டெம்பரரி யாருன்னா ஆன்டியோச்சிஸ் 2 ஆஃப் சிரியா, அதே மாதிரி டோலமி ஆஃப் 2 ஆஃப் எகிப்து, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிகோஸ் ஆஃப் மாசிடோனியா, மேகோஸ் ஆஃப் சைரனேஷியா, அதே மாதிரி அலெக்சாண்டர் ஆஃப் எப்பிரஸ். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யார் எப்போ வந்தாங்கன்னு, இந்த அளவுக்கு போதும். ஸோ இதோட நமக்கு இந்த மௌரியன் டைனாசிட்டி நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குரோனாலஜியில் ப்ரீ ஹிஸ்ட்ரினா என்ன, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரினா என்ன, ஹிஸ்ட்ரினா என்னங்கிறத பார்த்துட்டு ஸ்டோன் ஏஜை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டோன் ஏஜில் மொத்தம் 3 இருக்குது, பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், அதே மாதிரி சால்கோலித்திக் ஒன்று இருக்குது. பட் அது நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் லைக் நம்ம ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் நமக்கு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னு நமக்கு கேட்டகரியில் அட்வென்ட் ஆஃப் ஆரியன்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. அதில் நமக்கு ஏர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட்னு 2 இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து இதில் நடந்த அந்த அட்ராசிட்டிஸால் அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து ரைஸ் ஆஃப் நிறைய ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கும். புத்திசம், ஜெயினிசம், அஜீவிகாஸ்லாம் வந்திருக்கும். ஸோ இதில் ஒரு 16 முக்கியமான ஸ்டேட்ஸ் இருக்கும். அதுதான் நமக்கு வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் மகதா. இந்த மகதாவை ரூல் பண்ண தான் யார்? ஹரியங்கா, சிஷுநாகா, நந்தா, மௌரியா. ஸோ ஹரியங்காவில் நமக்கு யார் வருவா? அஜாதசத்ரு, பிம்பிசாரா, அஜாதசத்ரு, உதயன், நாகடசகா வருவாங்க. அதே மாதிரி சிஷுநாகாவில் சிஷுநாகா, காலசகா வருவாங்க. நந்தாவில் மகாபத்மநந்தா, தனநந்தா வருவாங்க. மௌரியாவில் சந்திரகுப்த மௌரியா, நமக்கு பிந்துசாரா, அசோகா, பிருகத்ரத் இவங்களாம் வருவாங்க. ஸோ இந்த பிருகத்ரத்தோட ஒரு மினிஸ்டர் தான் யார்? இந்த புஷ்யமித்ர சுங்கா. அவர் வந்து பிருகத்ரத்தை கொண்டு தான் என்ன டைனஸ்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க? புஷ்யமித்ரா தான் சுங்கா டைனஸ்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே இவ்வளோ தான் கதை. ஸோ இந்த மௌரியா முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு அப்புறம் வரது தான் போஸ்ட் மௌரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கைஸ். நமக்கு ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம செகண்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, போஸ்ட் மௌரியாலேருந்து நம்ம குரோனாலஜி வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நோட்ஸ் மறக்காமல் எடுங்க, அது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச்.